இன்றைய சிந்தனை. இயல்பாகவே நாங்கள் ஒவ்வொருவரும் நடைமுறைகளிலே, அன்றாட வாழ்வியல் நடைமுறைகளிலே சரியான வகுக்கப்பட்ட நடைமுறைகளை நாம் மனதிலே கொண்டு செயல்பட வேண்டும். எங்களுடைய இல்லங்களாக இருந்தாலும் சரி, தொழில் பார்க்கின்ற இடங்களாக இருந்தாலும் சரி, எங்களுக்கென்று சில நடைமுறைகள், வரையறைகள் இருக்கும். அதை தவறாமல் சரியாக செய்கின்ற அந்த பக்குவத்தை நாம் நமக்குள்ளே கொண்டு வர வேண்டும். நாங்கள் எங்களால் முடியவில்லை என்றால், எங்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் வேலைப்பளு என்றால், இன்று செய்ய வேண்டிய விடயத்தை நாளை பார்க்கலாம் என்று விட்டுவிடுவது இயல்பான ஒரு நடைமுறை. அன்றைய காலத்திலே, அன்றைய நேரத்திலே செய்ய வேண்டிய பணிகளை நாங்கள் ஏன் அப்படி ஒதுக்கி வைக்க வேண்டும்? அதை சரியாக செய்ய வேண்டும். உடல் உபாதைகள், வேலைப்பளுக்கள், மன உபாதைகள், மனச்சஞ்சலங்கள், இது நடைமுறையிலே மனிதனுக்கு தினமும் வருகின்ற விடயங்கள். இவற்றுக்கு நாங்கள் இடம் கொடுத்தா எங்களுடைய மனம் சோர்வடையும், உடல் சோர்வடையும், தேவையற்ற விடயங்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டி வரும். இப்படியான நிலைகளை நாங்கள் அறவே தவிர்த்து விட வேண்டும். எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய இயல்பான நடைமுறைகளை நாங்கள் நடைபடுத்தி கொண்டிருக்க வேண்டும். நமக்கு தாங்க முடியாத பிரிவுகள், தாங்க முடியாத இடங்கள் வருகின்ற பொழுது மட்டும்தான் நாம் அதை எல்லாவற்றையும் திறந்துவிட்டு அந்த விடயத்துக்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதை விடுத்து சாதாரண விடயங்களுக்கெல்லாம் நாங்கள் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை எடுத்துக்கொள்ள வேண்டும். சாதாரண பிரச்சனைகள், சாதாரண விடயங்களுக்கு கூட நாங்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்து விட்டால் எங்களுடைய பணிகள் எல்லாம் மந்தமாகி விடுகின்றது. நிரந்தரமாக, நிதர்சனமாக, நித்தியமாக செய்ய வேண்டியவை எல்லாம் அப்படியே ஸ்தம்பிதப்பட்டு விடுகின்றது. இப்படியான நிலைகள் எங்களுடைய வாழ்வியலிலே பிரச்சனைகளை கொடுத்து விடுகின்றது. எனவே பணிகளும் நியமங்களும் வரையறைகளும் ஒரு மனிதனுக்கு அன்றாடம் அவனோடு ஒட்டி வாழுகின்ற தன்மை கொண்டவை. அவற்றை நாங்கள் சரியாக தகுதியோடு நேர்மையாக செய்து கொண்டிருந்தோமானால் பல விடயங்களிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளலாம். பல விடயங்களை, எங்களுக்குள்ளே வருகின்ற பல விடயங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். இதை மனதிலே கொள்வோம், செயல்படுவோம். நன்றி.